Jio Fiber எந்த ஒரு வீட்லையுமே Jio Fiber பிக்ஸ் பண்ணுங்க 825 ரூபா வெறும் 825 ரூபா. இட்ஸ் ஓகே கைஸ். Jio வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபுல் லீக்ஸ் வந்திருக்கு வெளியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் ஷெடியூலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எக்ஸைட்டாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த பிளானை பற்றி. ஸோ ஃப்ரீ செட்டாப் பாக்ஸ் 4K வீடியோலாம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த ஃபைபருங்கிற ஒரு விஷயத்தால் டாப்பில் போக போகிறாங்களா இல்லை கீழே வர போகிறாங்களான்னு தெரியல. ஸோ மேபி இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீபெய்ட் பிளான் தான். ப்ரீபெய்ட் பிளான்னா போஸ்ட்பெய்ட் மாதிரி கிடையாது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் கொடுத்து பிளானை பர்ச்சேஸ் பண்ணி கண்டினியூ நம்ம யூஸ் பண்ணணும். 6 விதமான பிளானை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜியோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஜென்ரேஷனில் எல்லா வீட்லேயும் இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயம் ஜியோன்னு சொல்லலாம். இதனால் அவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு பாராட்டை கண்டிப்பாக நம்ம தெரிவிக்கணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளான் கொடுக்குறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா போரன், சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், டைட்டேனியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 699 ஸ்டார்ட் ஆகி 8499 ரூபா வரைக்கும் முடியுது. பட் இதில் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன்லோட் வந்தால் டவுன்லோட் ஒரு விஷயம் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணால் தெரியும். இந்த 699ங்கிறது எக்ஸாக்டான ப்ரைஸ் கிடையாது. ஜிஎஸ்டி அடிஷ்னல் நாள் ஆன் பிளான்ஸ். ஐ மீன் வந்து இது என்னென்னா 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு பிளான். ஸோ நார்மலாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணி ப்ரீபெய்டு பிளானில் 100 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இதனால தான் சொன்னேன் ஜியோங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த ஃபைபர் பிளானால் எந்த இடத்துக்கு போவாங்கன்னு தெரியல. இதில் ஸ்டார்டிங் பிளானை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கும். பிளான் நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 699. அந்த 699 பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஜியோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது மொபைலில் சொல்கிறேன் மொபைல் ரீசார்ஜ் இவங்க இன்டர்நெட் கொண்டு வரும்போது 64 Mbps கொடுத்தாங்க ஸ்பீடு. பட் யூசர் பேஸ் அதிகமாக ஸ்பீடு டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஃபியூச்சரில் இதுவுமே டவுன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. 699 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 825 ரூபா வித் இன்ட்ரெஸ்ட்டோட ஆட் பண்ணும்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து பிளான் வந்து மொபைலில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பிளான் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். ஜியோ அப்ளிகேஷனில் 509 ரூபா பர் டே 2 GB கொடுப்பாங்க. 28 நாளைக்கு 112 GB ப்ரைவேட் பண்ணுவாங்க. இவங்க 824 ரூபா 25 ரூபா நம்ம கொடுக்கும்போது மந்த்லி ஒரு மாதத்துக்கு 100 GB மட்டும்தான் கொடுக்குறாங்க. 50 GB எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே அது 1 Mbpsக்கு டவுனாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலுமே இதுக்கு என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டே 2 GB தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லிமிடெட். இது அன்லிமிடெட் 100 GB வந்து நீங்கள் ஒரே நாளில் முடிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சமாக ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் இது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஃப்ரீ கால் வீடியோ கால் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ளூட் வந்து கேமிங் கொடுக்குறாங்க. வீடியோ கால் மட்டும் இல்லாமல் வாய்ஸ் காலுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் நெட்வொர்க்கிங் கொடுக்குறாங்க. இதில் ஒரு அட்டாச் லேண்ட்லைன் கொடுக்குறாங்க. 24/6 நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ நம்ம கால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோ கால் பண்ணால் நீங்கள் தனியாக கேமரா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். டிவியில் அட்டாச் பண்ணுறதுக்கு இது ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். செக்யூரிட்டி டிவைஸ் பண்ணுறாங்க எல்லாமே இன்க்ளூட். பட் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 4K செட்டாப் பாக்ஸ் கூட டிவி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே. அந்த டிவி வந்து பேசிக்ஸ் பிளானில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த பிளான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா டைமண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அமௌண்ட் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். வித் இன்ட்ரெஸ்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டெடிகேட் ஆப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஸ்லாம் ப்ரீமியமாக ஏதான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ ஸ்டார்டிங்கிறதால புதுசாக அப்லோட் பண்ணுறதால நிறைய விஷயம் அப்டேட் ஆகாமல் இருக்கா. ஜியோவை நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்நெட் பேக் நானே பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 2 GB வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பர் டே கிடையாது. டோட்டலாகவே 2 GBக்கு அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன். ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ப்ரைஸ் லோ ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லோ பண்ண ஜியோ இப்போ ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, காசு வாங்குறாங்க மக்கள்கிட்டன்னு தெரியல. ஏன் நிறைய விஷயத்தை ரகசியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது கீழே பார்த்தீங்கன்னா 1 டைம் பேமெண்ட், செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் நான் ரீஃபண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அதில் 1500 ரூபா செக்யூரிட்டி பேமெண்ட், அது உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும். பட் இந்த 1000 ரூபா இன்ஸ்டாலேஷன் இது வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்காது. இதையும் நீங்கள் கூட வந்து பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜியோவை பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா முதல் முறை ஜியோ நிறைய விஷயங்களை மறைச்சியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹோம் நெட்வொர்க்கிங் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க இன்க்ளூடாக கொடுத்தாலுமே விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியம் கண்டென்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முதல் நாள் ரிலீஸ் ஆன படத்தை நம்ம வீட்லேயே பார்க்க முடியும் அப்படின்னா நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 பிளான்ஸ் பேசிக்ஸ் 3 மொத்தம் 6 பிளானில் முதல்ல இருக்க 3 பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஸோ அதில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கிடைக்காது. அடுத்து பிளாட்டினம், டைட்டேனியம் ஸோ இந்த மாதிரி பாருங்கள். இதில் தான் நீங்கள் போனால் தான் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வெல்கம் ஆஃபர் கிட்ட போவோம். ஸோ வெல்கம் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நவ் மோர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் ஆனுவல் பிளான் என்னன்னா ஃபுல்லாக 1 இயருக்கு ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன். ஸோ இதில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆனுவல் பிளானில் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 8300
88 ரூபா. இதில் ஒரு 699 ரூபா போட்டிருக்காங்க. இதை லைட்டாக ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணாலுமே இது சரியாக தெரியல. ஏன் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சரியாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன சின்ன வேடம் எழுதுறாங்களா இருக்குது. இந்த நோட்டீஸ் பாயிண்ட்லாம் மந்த்லி பிளான் 699 ரூபா. கீழே நல்லா நோட் பண்ணுங்கள், ஜிஎஸ்டிஎல் அடிஷ்னல். அதாவது இந்த 699 ரூபாயில் மந்த்லி 18% நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் அந்த வருஷத்துக்கு 8388ங்கிறது சம்திங் ஒரு 12,000 சில்லறை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 13,000 வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹோம் கெட்வே கொடுக்குறாங்க. இதில் ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையை ப்ரொவைட் பண்ணும். ஒய்ஃபைலேருந்து ஜியோ 4K செட்டாப் பாக்ஸ் போய் டிவியில் கனெக்ஷன் ஆகும். இது கூட என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் இதில் பெனிஃபிட். நீங்கள் 1 இயருக்கு ஒரே மொத்தமான அமௌண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் கிட்ட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் தான் 10,188 ரூபா. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 849 ரூபா. இதுலேயுமே வித் ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணோம். கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேறு ஒன்றும் இதில் வித்தியாசம் கிடையாது. அடுத்தது கோல்டுக்கு போகலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது 2 இயர்ஸ் பிளானை நீங்கள் வந்து சூஸ் பண்ணோம். பட் 1 இயருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும். 31,000 சில்லறை வருது. கீழே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 2 இயர்ஸ் பிளான் வந்து நீங்கள் ஆனுவல் பிளான் சூஸ் பண்ணி 1 இயருக்கு டெபாசிட் கொடுத்தாதான், அதாவது 60 சென்டிமீட்டர், சாரி கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு, 60 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிவி. ஆனால் ஃபுல் ஹெச்டி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. இதில் ஹெச்டி டிவி தான். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 12,990, ஐ மீன் 13,000 ரூபா போட்டிருக்காங்க. 4K செட்டாப் பாக்ஸ் கூட கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி 2 இயர்ஸ் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைமண்ட் போகலாம். டைமண்ட் போனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 24, ஐ மீன் 60 சென்டிமீட்டர் 24 இன்ச்சு தான் இது டிவி. அது சேம் டிவி அப்படின்னு சொல்லிடலாம். எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது, சேம் டிவி தான். இதுவும் அதே மாதிரி ஆனுவல் பிளான். நீங்கள் வந்து மொத்தமாக அமௌண்ட் கொடுக்கும்போது மட்டும் தான் அந்த பிளான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க, ஒரு பிளான் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். ஆனால் ஜியோவை நம்ம குறை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் டேவாக இருக்கலாம், நிறைய விஷயம் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நானே கூட தப்பாக சொல்லலாம். ஏன்னா ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஃப்ராங்காக சொல்ல வேண்டியது ஸோ எங்களோட கடமை அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் என்னோட கடமை அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் நல்ல பிளானை சேஞ்ச் பண்ணாலுமே, இன்டர்நெட் பேக் என்ன லோ பண்ணாலுமே கன்ஃபார்ம் நானே சொல்லுவேன். ஸோ ஜியோ பற்றி குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்து வந்து பிளாட்டினம் போகலாம். பிளாட்டினில் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு கொடுக்குறாங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 22,990 கொடுத்துருக்காங்க. 4K செட்டாப் பாக்ஸ் அதே விஷயம் தான் இதில் ஆட் பண்ணிருக்காங்க. 47,000 ரூபா. இது எல்லாத்தையும் நீங்கள் ஜிஎஸ்டி 18% எக்ஸ்டெண்ட் பண்ணால் எங்கே போகும்னே தெரியாது. லாஸ்ட்டாக அந்த 4K வீடியோ பார்க்கலாம். ஸோ 4K வீடியோ தானே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளானில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ், இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். மாதம் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 8,499 ரூபா. இதை ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வேலை எல்லாமே சின்னதாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டி இவங்க கொடுத்துருக்க இது வித்தவுட் ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி 18%, அதாவது 18% ஆட் பண்ணால் அந்த 1 லட்ச ரூபா மேலே இருக்கிறது எங்கே போகும் அமௌண்ட்டுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். 43 இன்ச்சு இந்த டிவி பார்த்தீங்கன்னா 4K டிவி. இதோட ஒர்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 44,999 ரூபா. சேம் செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி இவ்வளோ ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. ஐ மீன் 100 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 18% வந்து ஜிஎஸ்டினா நம்ம என்ன சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வெல்கம் ஆஃபரை பார்க்கலாம். ஜியோ வெல்கம் ஆஃபர் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தோம்னா லாஸ்ட்டில் வெல்கம் ஆஃபர் இருக்கும். ஆனுவல் 6 மந்த் 3 மந்த். இந்த இதுலேயே ஒரு விஷயம் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுலையுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டேங்கிறதால அதிகமாக இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் பண்ணலையா, ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவாங்களா. ஸோ ஜியோ பற்றி மைனஸாகவே பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நானுமே ஜியோட ஃபேன் தான். ஜியோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவை மாற்றுறதுக்கு இன்றைக்கி கடைசி கட்ட மனிதன் வரைக்குமே இன்டர்நெட் போகிறதுக்கு ஜியோ ஒரு மெயினான ரீசன். ஆனால் இந்த விஷயத்தில் பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். இவங்க நல்ல விஷயங்களை அப்டேட் பண்ணாலுமே கண்டிப்பாக என்னோட சேனலில் நானே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 3 மந்த்துக்கு கம்மியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுமா தெரியல. கீழே ஸ்க்ரோல் கொடுத்து அந்த டிவி மேட்டர் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் அங்கேயே போகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps ஸ்பேஸில் மந்த்லி 100 GB இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் இதை விட இதே அமௌண்ட்டுக்கு இவங்க 699 ரூபா சொல்கிறேன். வித் ஜிஎஸ்டியோட 825 ரூபா வருதுங்களா மந்த்லி. ஆனால் மொபைலில் வந்து பார்க்கும்போது மொபைலில் வெறும் 509 ரூபாய்க்கு பர் டேவுக்கு 2 GB கொடுக்குறாங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 112 GB 28 நாளைக்கு ப்ரைவேட் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டை இவங்க வாங்கிட்டு வெறும் 100 GB மட்டும் ப்ரைவேட் பண்ணுறாங்க. இதை விட அதிகமாக ப்ரைவேட் பண்ணுற கம்பெனிஸ் ஜியோவை விட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ப்ரைஸ் லோ பண்ணுறதுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. 500 ரூபாயில் 1 ரூபா, ஐ மீன் 1 ரூபா நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ எல்லா மொபைலுமே வந்து லோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேக் வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்டர்நெட் பேக்குமே எல்லா கம்பெனிஸுமே லோ பண்ணாங்க. இதே மாதிரி ஃபைபர் வந்ததுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ரைஸை லோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். பட் இருந்தாலும் ஜியோ ஏன் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் ஜியோ ஃபியூச்சரில் என்னென்ன ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வராங்க. ஃபியூச்சரில் வந்து இதோட ப்ரைஸ் அமௌண்ட்டை கம்மி பண்ணுறாங்களா, நெட் பேக்கோட அமௌண்ட்டை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்கப் செட் மாதிரி தான் இருக்குது. ஸோ 6 பிளானை கொடுத்து நம்மகிட்ட காசு தான் புடுங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்.